வணக்கம். கலர் சிவா வரும் மற்றும் தற்காப்பு கலை பயிற்சி மையத்திலிருந்து உங்கள் சிவா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த இந்தியன் 2 படத்துல அந்த கொடுத்துருந்த ஃபைட்டு வந்து எப்படி அது சரிதானா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ வர்மக்கலையை பொறுத்தளவில் இப்போ நான் படித்த ஆசங்கிட்டும் சரி, அந்த அந்த படத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, குதிரை மாதிரி ஓடுற மாதிரி எல்லாம் அப்படி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு வர்மம், இந்த வர்மத்தில் தாக்குனாக்கி இவங்க குதிரை மாதிரி ஓடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் படித்த வரைக்கும் அப்படி அந்த மாதிரியெல்லாம் ஒரு வர்மத்தை எனக்கு வந்து சொல்லி தந்தது கிடையாது. அது இருக்குவா இல்லையா அப்படிங்கிறது அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அப்படி ஒரு வர்மம் இருக்க எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த ஒரு வர்மத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கி அவனுக்கு வந்து இந்த உயிருக்கு என்னென்ன மாதிரி ஆபத்து வருது அப்படிங்கிறத பற்றி என்ன தெரிஞ்சிருக்கும். அது அந்த செயல்பாடு எதனால அப்படி வருது, அவனுக்கு இந்த மூளையில் அந்த அவனுக்கு அந்த அறிவுகளை ஊட்டுறது அது எந்தெந்த விதமான இப்போ ஒரு குழந்தை பருவத்துக்கு ஆகுறதுக்கு கண்டிப்பாக உண்டு. வர்மத்தில் வந்து அந்த மாதிரி உண்டு. கோமா ஸ்டேஜுக்கு போகிறதெல்லாம் உண்டு. அது குழந்தை மாதிரி இப்போ மாறுறோம் அப்படின்னாக்கி அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மூளையில் இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே வந்து நம்ம என்ன நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து அவனுக்கு மறக்கிற மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரியெல்லாம் உண்டு. ஆனால் இது இன்னொன்று என்னென்னா, இந்த பெண்ணாட்டு மாறுறது, இப்படி குதிரை மாதிரி ஓடுறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து நான் வந்து எனக்கு வந்து நான் யார்கிட்டையும் இப்படி படித்ததில்லை. இது வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாட்டம் இருக்குது. இப்போ வர்மத்தை கொடுத்த உடனே பெண்ணை மாறுவாங்களா அப்படின்னு கேட்டாச்சுன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. அது வந்து உடனே வந்து மாறக்கூடியது கிடையாது. அது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு நரம்புகளை இந்த இதுக்குள்ள நரம்புகளை இதை தட்டுறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான். இப்போ ஒரு மாதமோ 2 மாதமோ ஆகும்போது தான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாட்டு தான் அவங்க வந்து பெண்ணோட மனநிலைக்கு மாறுற மாதிரி மாறுவாங்க. இதை வந்து தொட்ட உடனே அவங்க வந்து பெண்ணாட்டு மாறுவாங்கன்னு சொன்னால் அப்படி கிடையாது. அதாவது இந்த நிறைய திரைப்படங்கள்லாம் வந்து இந்த மாதிரிலாம் போட்டு இந்த வர்மக்கலையை வந்து கேவலப்படுத்தக்கூடிய அளவில் ஆயிட்டு. இதே மாதிரி இந்த குதிரை கணங்க ஓடக்கூடியது அந்த மாதிரியெல்லாம் அப்படி வந்து வர்மக்கலையை பொறுத்தளவில் வர்மக்கலைய வந்து உண்மையாட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்து இந்த திரைப்படங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருந்தா அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த வர்மக்கலையை வளர்க்குற மாதிரி இருந்திருக்கும். இப்படி நம்ம வர்மக்கலையை வந்து இப்படி அழிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து போயிருக்காது. இப்படி இந்த படத்துல வந்து தெரியாம இந்த வர்மக்கலையை கொடுத்து அவங்க வந்து அழிக்கிறது வந்து நம்ம, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் இந்த வர்மக்கலையை உருவானது. இந்த வர்மக்கலை என்னது அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சு அந்த நம்ம வந்து திரைப்படங்களை வந்து எடுத்திருந்தானா அதுக்கு தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்ன காரணமே அதனால தான். இப்போ அது என்னது அப்படின்னு இப்போ ஒரு வர்மத்தை நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது என்னதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அது வந்து பயன்பாட்டுக்கு வந்து நல்லா இருந்திருக்கும். இப்போ தம்பிங்கவா, இப்போ உறக்க கால வர்மம் நம்ம இப்போ இதுல உறக்க கால வர்மம் இருக்குன்னாக்கி நம்ம இதுல உறக்க கால வர்மத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கி அவனுக்கு எதனால உறக்கம் வருவு அப்படிங்கிறத கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்க சும்மா நான் அதுல வந்து தட்டின உடனே ஒருத்தன் உறங்குவானு கேட்டா கண்டிப்பா உறங்க மாட்டான். அப்போ அவனுக்கு வாய் பிளந்து நாக்கெல்லாம் வெளியே தள்ளுவுன்னா அதுக்கு காரணம் என்ன? இப்போ இதுல நம்ம பார்த்துருங்க. இதுல நம்ம அடிக்கும்போது என்னன்னா, இந்த இங்க இருந்து மூளையில இருந்து ரெண்டாட்டு பிரியக்கூடிய நரம்பு வந்து இப்படிதான் வரும். அப்போ அந்த நம்ம இந்த நரம்புல வந்து நம்ம சிதைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கி அவங்க இந்த வாய் வந்து உடனே வாய் வந்து இந்த லாக்கில் இருந்து இது வாயை இழுக்கும் போது அவங்க வந்து வாய் தன்னால பழந்து நாக்கு வந்து என்ன செய்யும்னா, இப்போ இங்க போகக்கூடிய நரம்பு வந்து சேதாரமாகும் போது என்ன செய்யும்னாக்கி அவனுக்கு நாக்கு வந்து உடனே வெளியே தள்ளி அந்த நொதையும் ஏறும். அதுல இந்த நொதன்னாக்கி வானீர் வந்து கொப்பளிக்கிற மாதிரி நொதை தள்ளிக்கிட்டு அப்படியே இருப்பான். அது என்னன்னா, அடி வந்து கொஞ்சம் அதிகமாட்டு பட்டு அப்படின்னாக்கி உடனே வந்து அவன் கோமா ஸ்டேஜுக்கு போய் அது 36 மணிக்கூர் தான் டைமு. அந்த டைமுக்கும் பிறகு அவன் அடி பிளமாப்பட்டா ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான் அப்படின்னாக்கி 36 மணிக்கூர் தான் அவனுக்கு உயிர் கிடக்கும். அதுக்கும் பிறகு வந்து அவன் இறந்துருவான். இதுதான் உறக்க கால வர்மம். இது எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சு அப்படி போட்டிருந்தா அந்த வீடியோ வந்து தெரியாம நம்ம ஒரு திரைப்படத்துக்கு கொடுக்கும்போது என்ன செய்யணும்னா, அந்த கலையை வந்து அழிக்கிற மாதிரி ஆகும். ஒருத்தன் இந்த குதிரை கணங்க ஓடான் அப்படின்னாக்கி அப்படி வர்மக்க புள்ளிகளை வந்து தாக்கும்போது உடனே வந்து அவன் குதிரை கணங்க ஓடுவான் அப்படின்னாக்கி அப்படி கிடையாது.
அதுக்கு நிறைய வர்மக்கலையில வந்து நிறைய இருக்கு. அது என்னதுன்னு தெரிஞ்சுக்காமலே இந்த திரைப்படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வர்ம புள்ளிய தாக்குனா இந்த குழந்தை மாதிரி மாறணும்னு கேட்டா கண்டிப்பா குழந்தை மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது காரணம் என்ன அப்படின்னா, வாய்ப்பு உண்டு இல்லை, குழந்தை மாதிரி மாறுவான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கி, இப்போ புறமுண்டையில நம்ம அடிபட்டு அப்படின்னாக்கி இந்த ஒரு சில இந்த ஒரு வர்மத்தில் அடிபட்டா அவனுக்கு வந்து வலிப்புகள் வரும். இந்த வெட்டு வலிப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வரும். இன்னொரு இடத்துல இன்னொரு வர்ம புள்ளியில அடிபட்டா அவனுக்கு வந்து இந்த மூளையில பாதிக்கப்பட்டு நம்ம ஏற்கனவே உள்ளது வந்து மறந்து போய் அவன் வந்து நம்ம ஒரு குழந்தை மாதிரி அவன் பண்ற இதெல்லாம் உண்டு. இது வந்து வர்மக்கலையில உண்டு. ஆனா இந்த குதிரை மாதிரி ஓடுறது எல்லாம் வந்து அதுக்குன்னு நிறைய வர்ம புள்ளிகள் இருக்கு. ஆனா அதை வந்து உடனே வந்து குதிரை மாதிரி ஓடணும்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒன்றும் தெரியாம இதை தவறாட்டு கொடுத்ததுனால இந்த வர்மக்கலை வந்து அழிஞ்சுதான் போயிட்டு இருக்கும். இதை நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து எடுத்திருந்தா கண்டிப்பா, ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் இந்த வர்மக்கலை உருவானது. இதை இங்க எடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இதுக்கு ஒரு தெளிவும் கிடைச்சிருக்கும். அதை தெளிவாட்டு இப்போ யாரா இருந்தாலும் இப்போ நம்மகிட்ட படிக்க வரக்கூடிய ஒரு மாணவனா இருந்தா கூட அவனுக்கு வந்து தெளிவாட்டு இது எதுக்கு என்னத்துக்குன்னு நம்ம சொல்லி கொடுக்கறனால தான் அந்த வர்மக்கலையை வந்து வளர்க்க முடியுது. இதை வந்து தெரிஞ்சே நம்ம அந்த படத்துக்கு எடுத்தோம் அப்படின்னாக்கி கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த நம்ம கலையும் அழியாம பாதுகாத்துருக்கலாம். அந்த படத்துல வந்து பாடுற மாதிரி காணிச்சிருப்பாங்க. அந்த பாடக்கூடியது அப்படி நம்ம வந்து பாடுற மாதிரி வர்மங்கள் வந்து கிடையாது. உளத்துற மாதிரி எல்லாம் வர்மங்கள் உண்டு, உருமுற மாதிரி உண்டு. இப்போ உருமுறது அப்படின்னாக்கி நம்ம இந்த உரிமை கால வர்மம் இப்போ இதுல நம்ம இடிக்கிறோம் அப்படின்னாக்கி அவங்களுக்கு வந்து அந்த உரிமை காலத்துல பட்டுனா மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாகி அது எதுக்கு அப்படி உருமுறாங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாதான் அது வந்து பயன்படும். இப்போ உரிமை காலத்தில் அடிக்கும்போது அவங்களுக்கு மூச்சு விடைக்க முடியாது. மூச்சு விடுறதுக்கு வந்து அந்த உறுப்புகளை வந்து சரியா வேலை செய்யாம மூச்சு விடும்போது அவங்களுக்கு வந்து நல்லா உரிமை பண்ணி உரிமைனாங்க உரிமை தான் மூச்சு விடுவாங்க. அதனாலதான் அந்த வர்மத்துக்கு பேரு உரிமை காலம் அப்படின்னுட்டு பேர் வச்சிருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம ஒருத்தங்க பாடிட்டே இருப்பாங்க வர்மக்கலைக்கு அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது. அதை வந்து தெளிவாட்டு போட்டிருந்தா, அதாவது இப்போ வர்மக்கலையை பொறுத்தவரையில இந்த வர்மத்தில் அடிபட்ட அந்த பிரச்சனைகள் ஆகும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு அந்த திரைப்படத்துக்கு எடுத்திருந்தா நம்ம வர்மக்கலை வந்து அழகாவே நல்லாவே வளர்ந்துருக்கும். இந்த வர்மக்கலையை வந்து வளர்க்குறதுக்கும் ஈஸியாக இருந்திருக்கும். இந்த வர்மக்கலையில் உள்ள நம்ம இப்போ ஒரு நோயாக இருந்தால் அந்த நோயை சரி பண்ணுறதுக்கும் இந்த இலக்குமுறை கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு வர்மத்தை நம்ம கொடுத்துட்டோம். இல்லைன்னாக்கி ஒரு இடத்துல அடிபட்டு அவன் உரிமிட்டு கிடக்கான் அப்படின்னா கூட அதை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து மக்களுக்கு ரொம்ப தேவை உள்ளது. இதை வந்து இப்படி திரைப்படம் மூலமாட்டு நீங்கள் நம்ம கலையை வந்து நீங்கள் கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. வர்ம புள்ளிகள் வந்து எவ்வளவோ இருக்குது. அதை வந்து நம்ம அந்த வர்ம புள்ளியை திரைப்படம் மூலமாட்டு நம்ம வந்து சொல்லும்போது அதை கரெக்டாக சொல்லி கொடுத்தா அந்த வர்மக்கலை வந்து அழியாமல் பாதுகாக்கும். அந்த வர்மக்கலையை வந்து வளர்க்குறதுக்கு ஈஸியாகவே இருந்திருக்கும். நீங்கள் இப்படி இந்த வர்மக்கலையை பற்றி தெரியாமல் நம்ம திரைப்படத்துக்கு கொடுக்கும்போது வர்மக்கலைக்கு வந்து அழிவு தான் ஏற்படும். இதை வந்து இதில் வந்து நல்ல கவனமாக இருங்க. இல்லைன்னா கண்டிப்பாக வர்மக்கலையை வந்து வளர்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம இந்த வர்மக்கலையை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். மேலும் வர்மக்கலை சார்ந்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம கலரி சிவா யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்க, ஆதரவு தருங்க. நன்றி, வணக்கம்.